ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ பாத்தில் ஒரு ஸ்ட்ரிங்காவோ அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இன்ட்ரியில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன்ப்பா, அந்த சென்டென்ஸில் வந்து எத்தனை கேபிட்டல் லெட்டர் இருக்கோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுப்பா அப்படின்பாங்க. அதை நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி இது நிறைய மெத்தட் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு சிம்பிளாக இருக்கிறதும் அதே மாதிரி பிஹைண்ட் லாஜிக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரியும் நான் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. அங்கே யூஐ பாத் ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். வாங்க போகலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்னாரியோ, இந்த ஸ்னாரியோ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கேபிட்டல் லெட்டரா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் நிறைய மெத்தட் இருக்கலாம். இந்த மெத்தட் எப்படின்னா ஆஸ்கி வேல்யூ, ஒரு லெட்டரையும் வந்து நம்ம ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கிரேட்டர் தன் லெஸ்ஸார் அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அதை வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு காட்டும். அது எப்படி நம்ம நீங்கள் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன், இந்த இன்புட் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கிராவிட்டி ஆட்டோமேஷன் நம்ம சேனல் நம்ம கொடுப்போம். பாருங்க, கொடுத்து வச்சுக்கிறேன், கொடுத்தாச்சு. அதே போல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கிராவிட்டி ஆட்டோமேஷனுக்குள்ள நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜின்றது கேபிட்டல், ஒய்ன்றது கேபிட்டல், ஏன்றது கேபிட்டல், எம்ன்றது கேபிட்டல், என்னன்றது கேபிட்டல். ஸோ நமக்கு டோட்டல் 5 லெட்டர் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட பாட் வந்து பிரிண்ட் பண்ணுதா இல்லையா, டிஸ்பிளே பண்ணுதா இல்லையான்னு நம்ம பார்த்துலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ், அதை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த 5 லெட்டர் நம்ம பிரிண்ட் பண்ணிருச்சு. சரிப்பா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் இது சும்மா ஒரு இது போடுறேன். என்னது, நம்ம பேரை போடுவோமா, பிரவீன் போட்டு அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது, மேபி இதை விட நம்ம கம்மி பண்ணிடலாம், ஸ்மால் லெட்டர் பண்ணிடலாம். இப்போ ஏவி இஎன் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வருதான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டில் வந்துட்டுருங்க, அது எதுக்கு சொல்கிறேன் மெசேஜ் பாக்ஸ். இங்கே பாருங்கள், ஏவி இஎன் எடுத்துருங்க அழகா. ஓகே ரைட். இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்ற நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம கூகுளில் போயிட்டு நம்ம ஆஸ்கி வேல்யூன்னு இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னா ஏலிருந்து இஜெட் வரைக்கும் கேபிட்டல் லெட்டர், அதோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா 65 to 90. இதுவே ஸ்மால் லெட்டர் ஏலிருந்து இஜெட் வரைக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா 97 122 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மால் லெட்டரையும் கேபிட்டல் லெட்டர். ஸோ அது நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் நமக்கு 112 வரணும். இதுவே கேபிட்டல்னா 18 வரணும். நமக்கு வந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம அப்படியே லாஜிக்காக கொண்டு போயிடலாம் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லாஜிக் எப்படி கொண்டு போகலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் நமக்கு 112 வந்திருக்கா, வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டர் கொடுத்து பார்க்குறேன். அப்போ நமக்கு என்ன வரணும், 80 தான் வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், 80 தான். வந்துச்சா, அழகா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கேரக்டர் ஒரு லெட்டராக வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். லூப் பண்ண நமக்கு என்ன செக் பண்ணோம்னா அது வந்து ஆஸ்கி வேல்யூக்குள்ளே வந்து இருக்கா அப்படின்னு, அதுக்குள்ளே கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற ஆஸ்கி வேல்யூக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். அவ்வளோதானே. அது எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். நம்ம இன்புட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிரவீன்ன்றதை நேம் என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்ட்ரிங்கு தான், ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்டியை வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு லெட்டராக நான் பாஸ் பண்ணுறேன். நேம்ன்றது நமக்கு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்றுனா நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து பி எடுத்துகிட்டு வரும், அப்புறம் வந்து ஆர் எடுத்துகிட்டு வரும், அப்புறம் ஏ எடுத்துகிட்டு வரும். மேபி கிராவிட்டி ஆட்டோமேஷன்னா ஜி எடுத்துகிட்டு வரும், அப்புறம் ஆர் எடுத்துகிட்டு வரும், ஏ எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், வர்றது வந்து என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் இங்கே வரும். வந்துட்டு வர்றதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீனில் பி மட்டும் நமக்கு எடுத்து அதை ஆஸ்கியூவை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆஸ்கியூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதான் சின்டெக்ஸ்.
சிம்பிள் தான். வர்றதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ்கியாக கன்வெர்ட் பண்ணுறோம் இதில். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஒரு இன்டிஜர். நம்ம ஆஸ்கி வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட் நமக்கு இன்டிஜராக கொடுக்கும். ஓகேங்களா. ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்டிஜர் வேல்யூ ரெப்ரசன்ட் கேரக்டர் கோடு. நம்ம கொடுக்குற கேரக்டர் வந்து நமக்கு இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். இதோட வேலை. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டிஜராக நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் வேரியபிள். சரி, ஃபைன். இது முடிஞ்சா இதை விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இஃப் கண்டிஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அதே அவங்களுக்கு சொல்லணும் தான். வரதை 65க்கு மேலேயும் 65க்கு மேலேயும் 90க்கு கீழே இருக்கான்னு பார்ப்போம். ஏன் நம்ம பார்க்குறோம், ஏன்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் நம்ம இப்போ இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அதை நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் நமக்கு என்னது 65 to 90க்குள்ளே தான். ஸோ 65லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது இருந்து. ஸோ அதில் இருந்து, அதனால் வந்து நம்ம 65 ஈக்குவல் டு கொடுத்து கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 90 இருக்கணும், 90க்கு கீழே இருக்கனால வந்து 90 ஈக்குவலுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கனால வந்து லெஸ்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இதோட சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 67 வருதுன்னா அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதை நமக்கு என்ன ஆகும், அந்த எம்டிஆர் இருக்கு இல்லையா நமக்கு ஒரு வேரியபிள், அதில் போயிட்டு நமக்கு கன்கேட் பண்ணுறோம். ஒரு கன்கேட். ஓகேவா, கன்கேட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஃபைனலில் எம்டிஆர் இருக்கும். அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துன்னு வர்ற இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் அதை மட்டும் நம்ம போயிட்டு மொத்தமாக கன்கேட் பண்ணி ஃபைனல் ஃபஸ்ட் டைம் எம்டிஆர் இருக்குன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் அப்படியே ஸ்பேஸோடு சேர்ந்து நம்ம போகணும். அடுத்த லூப்பில் வந்து மறுபடியும் கேபிட்டல் வருதுன்னா அடிப்பி இருக்கும். அதில் வந்து மேபி வேறு எண் இருக்குன்னா அதுலேருந்து அதை மட்டும் எடுத்து நமக்கு என்ன ஆகும், இந்த ரெண்டு அந்த ஃபைனலில் போயிட்டு நமக்கு அப்பெண்ட் கன்கேட் ஆயிரும். ஓகேங்களா. ஃபைனலில் வந்து நம்ம ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கிடு, கம்மா வந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கிடு அப்படின்னு நம்ம ஒரு ரீப்ளேஸ் கமாண்ட் வச்சு நம்ம கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்க்கலாம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஐக்கானை கொடுக்குறேன். சரி, இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியணும் தெளிவாக. இப்போ பாருங்கள், நான் என்ன 2 ஸ்டெப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சும்மா செக் பண்ணுறதுக்காக பின்றது 80. பட் என்னது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன இருக்குது, ஸ்மால். அதே போல் நம்ம இந்த லோக்கல் பேனில் நீங்கள் ஏதாச்சும் நான் வீடியோ பண்ணுறேன்னா அந்த வீடியோ ஃபுல்லாமே லோக்கல் பேன் நல்லா கவனிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வேரியபிள் என்னென்ன வந்துட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டே வர முடியும். ஃபைன் நேம்ன்றதில் நமக்கு பிரவீன் அசைன் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு எம்டிஆர் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்குங்க. பாருங்கள், எம்டிஆர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபார் ஈச்குள்ளே போகும்போது நமக்கு கரண்ட் இடத்துல என்ன இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் பி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். பாருங்கள், ஆஸ்கி வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 112 இருக்குது. ஸோ நல்லா கவனிக்கும். இந்த கண்டிஷன் பார்க்கணும், 65க்கு மேலேயும் 90 கீழே இருக்கா, இது கண்டிப்பாக இல்லை. அப்போ நமக்கு நம்ம எதுவுமே போனாலும் அங்கே போகாது. அதனால் தென் பிளாக் போகாது, எஃப் விட்டு வெளியே வந்துடும். அடுத்த லெட்டர் நம்ம எடுப்போம் லூப்னால. அடுத்த லெட்டர் வருது. இப்போ பாருங்கள், ஸ்மால் லெட்டர் 6. ஸ்மால் லெட்டர் 6 நமக்கு என்னது ஆஸ்கி வேல்யூ மாற்றும் போது 114 இருக்குது. ஸோ அதனால் அதுவும் வந்து நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இல்லை, அதுவும் வெளியே விட்டு போயிடும். இப்போ ஏன்றது நமக்கு என்னது, ஆஸ்கி வந்து 65. ஸோ 65க்கு மேலே, ஸோ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அதனால் நமக்கு என்ன ஆகும், இஃப் பிளாக்ல இருக்கிற தென் பிளாக் போயிட்டு நமக்கு ஃபைனலில் போய்ட்டு நமக்கு பாருங்கள், ஃபைனலில் போய்ட்டு நமக்கு ஸ்பேஸோட சேர்ந்து நமக்கு அப்பெண்ட் ஆகும். ஏன்னா வந்து நான் என்ன கொடுத்து வச்சுருக்கேன், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் சப்போஸ் கமா போட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணியிருக்கீங்கன்னா கமா இருக்கும், அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த லெட்டர் வந்து நமக்கு கேபிட்டல் வி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், 86 ஆஸ்கி வேல்யூ வந்திருக்கு. ஸோ 65 to 90க்குள்ளே தான் இருக்குது. அதனால் நமக்கு ஃபைனலில் போயிட்டு நமக்கு அப்பெண்ட் ஆகும். ஸோ அப்பெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வருது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறது இங்கே பார்த்துட்டே வரணும், இங்கேயும் பார்த்துட்டே வாங்க, சைடு பை சைடு. இப்போ கண்டிஷன் இப்போ நீங்களே சொல்லுங்கள், அந்த வந்து ஸ்மால் போகுமா போக. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போது நமக்கு கரண்ட் டேட்டை வந்து கேபிட்டல் இருக்குது. அதே போல் நமக்கு 69ன்னு இருக்குது. இப்போ நமக்கு தென் பிளாக்கில் போகுமா போகாதா, போகும். ஸோ நமக்கு கண்டிஷன் ஆகிட்டு நமக்கு என்னங்க அப்பெண்ட் ஆகும். அப்பெண்ட் ஆகிற எப்படி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஃபைனலில் அப்படியே அழகாக நீட்டாக நம்ம ஸ்பேஸோட வந்துகிட்டே இருக்குது. அந்த ஸ்பேஸை தான் நம்ம லாஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறப்போ, அதாவது இங்கே டிஸ்பிளே பண்ணுறப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்பேசஸ் எல்லாம். ஃபைனலாக என்ன வருது, கேபிட்டல். அதுவும் நமக்கு என்னது, கேபிட்டல் 78 ஆஸ்கி வேல்யூ இருக்குது. இங்கே பாருங்கள், 78 ஆஸ்கி வேல்யூ. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ அதுவும் போயிட்டு நமக்கு அப்பெண்ட் ஆயிரும். ஸோ AVEN இது மட்டும் தான் நமக்கு கேபிட்டல். ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டர். ஸோ நமக்கு ஒரு சென்டென்ஸ்லேருந்து நம்ம கேபிட்டல் மட்டும் எடுத்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி நான் சுற்றுற வேலை இருக்கும். பட் இந்த இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும். சப்போஸ் அவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் அப்படின்னு கேட்டால். சரி, இது வந்து இன்னொரு மெத்தட் பார்த்துலாம் கையோட.
சிம்பிள். இது எவ்வளோ பெருசாக போட்டோம் இல்லையா, இது ஒரே ஒரு லைன் தான், அவ்வளோதான். நல்லா இது உங்களுக்கு தெளிவு புரியுது நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, இந்த சின்டெக்ஸ் வந்து நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நமக்கு தேவையான பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன், அதை வந்து நமக்கு இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ட்ரூ மீன்ஸ் அந்த கலெக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நான் அந்த ரிஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொன்னால் அப்படின்னா ரிஜெக்ட் சொல்லுவாங்க. சிஸ்டம் டாட் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம், சிஸ்டம் டாட் டெக்ஸ்ட் டாட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டாட் ரிஜெக்ட்ஸ் டாட் ரிஜெக்ட்ஸ் டாட் நமக்கு என்னது மேட்சஸ். நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தானே வேணும், அதனால மேட்சஸ் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து இங்கே பார்க்கணும் லாஸ்ட்டு மேட்சஸ் கலெக்ஷன். ஒன்றுனா மேட்ச் வெறும் ஆஸ் மேட்சாக வரும், இது வந்து மேட்சஸ் கலெக்ஷனாக இருக்கும், ஸோ அரேவாக வரும். ஸோ நம்ம மேட்சஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, நம்மளோட பேராமீட்டர் நமக்கு என்ன கொடுக்கணும், ஃபங்க்ஷனுக்கு மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். இன்புட் நமக்கு என்னது நேம் தான் நமக்கு இன்புட், ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். கமா நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, நமக்கு என்ன பேட்டர்ன் வரணும்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கிற ரிஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன், பட் இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம இந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு ஏலேருந்து கேபிட்டல் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருந்தால் நீ வந்து எனக்கு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து கலெக்ஷனால நம்மளால் மெசேஜ் பாக்ஸில் பார்க்க முடியாது இல்லையா, லூப் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மெசேஜ் பாக்ஸில் பார்க்குற மாதிரினா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியுமானா ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அதை இந்த கலெக்ஷனை வந்து நம்மளால் ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும் செப்பரேட்டர் வச்சு. எப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் போட்டோம். இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்குது, செப்பரேட்டர் கேட்குது. இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ன்றது கேபிட்டல் வந்திருக்கு, வின்றது வந்திருக்கு, என்னன்றது வந்திருக்குன்னா இந்த மூணுமே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைனா நமக்கு ஒன்று தனியாக கேரக்டர் வந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி நமக்கு செப்பரேட் பண்ண போகிறோம் அந்த கலெக்ஷனை. சரியா, சம்டைம் கமா கூட இருக்கலாம். நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஒரு கலெக்ஷனாக இருக்கிறத நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுற போகிறோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லெட்டர் நமக்கு மொத்தமாக வெளியே வரும்போது நமக்கு என்ன சொல்கிறது, டிஸ்பிளே பண்ணுறப்போ நமக்கு அழகாக ஆர் ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் என் அந்த மாதிரி தெரியும். ஆமாம், அப்புறம் நமக்கு ஃபுல் இன்புட் நம்ம கொடுத்துட்டு ஃபைனல் வந்து நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் மேலே. ஓகேங்களா, அப்படியே அழகாக தெரியும் பாருங்கள். சரி, ஓகே, வேறு எது மேலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும், எனக்கு சிம்பிளானது தான். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இது 2 பாக்ஸ் தான் எடுக்கணும். அசைன் ஆக்டிவிட்டி என்னென்னு வந்து நமக்கு மெசேஜ் பாக்ஸ், அவ்வளோதான். இதில் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதான்ப்பா ட்ரூ, இதான்ப்பா லெட்ரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரூ ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடிப்பதெல்லாம் இங்கே வந்து நேராக சிம்பிளாக என்ன பண்ணிடும், யா திஸ் இஸ் பின்றது இங்கே பாருங்கள், நல்லா என்னோட இன்புட் பிஏ, அது மட்டும்தான் நமக்கு கேபிட்டல். ஓகேங்களா, இப்போ சப்போ நான் என்ன மாத்துறேன் பாருங்கள், என்ன ஏ எடுத்துடுறேன். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. சரி, நான் கொடுக்கலையா, கேன்சல். நான் இப்போ ஸ்டெப் பண்ணி கொடுக்குறேன், என்ன ஆகும் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ ரன் டிஸ்பிளே வந்து நீட் அழகாக வந்து பிஎன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த 2 மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா இதை விட நீங்கள் நிறைய மெத்தட் இருக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இல்லை மாதிரி வர்ற ஃப்ரெஷருக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.